வணக்கம், வெல்கம் டு அதிரன்சோம். அதிரன்சோமில் இன்றைக்கி ஒரு சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் குக்கர் அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய், அதுக்கப்புறம் நெய் ஊற்றிக்கலாம். இது சூடு எண்ணெய் பிறகு 2 பிரியாணி இலை, 2 பட்டை, 2 லவங்கம், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார், அதுக்கப்புறம் 2 ஏலக்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு, இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கிறோம். 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு வெங்காயம், உப்பு சேர்த்து நல்லா வதங்கின பிறகு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு கூடவே 2 தக்காளியும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். கையளவு புதினா கொத்தமல்லி போட்டு வதங்கின பிறகு கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி தூள், காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள், கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிறோம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸும் கூடவே மீல் மேக்கரையும் நல்லா உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வேக விடுறோம். 2 கப் பாஸ்மதி அரிசிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுக்கிறோம். ப்ரெஷர் இறங்கின உடனே ரைஸை உடையாமல் மேலாக கிளறி எடுத்திங்கன்னா சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி